ஜிஜிலிபா. Hi. How are you? காயா தான் இருக்கு. யாரியா நீ? தெரியல. உன் புருஷன். எத்தனாவது புருஷன்? அது நீதான் சொல்லணும். அது நீதான் சொல்லணும். கணக்கு இல்ல. நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. இதுக்கு எக்க நீ வைக்கிறீங்க? வெக்கன வேற அந்த கணக்கு இல்லங்கல மட்டும் வை. நீ எத்தனாவது? நீ வந்து 18வது. நான் உன்னை சேர்த்துட்டேன். உன் டோக்கன் நம்பர் என்ன? 18. ஏய், நீ 19. என்ன வரிசையா ஆள சொல்லிட்டே இருப்ப உங்களுக்கு? அவர் எனக்காக சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்திருக்காரு. உன்னை 18வது. நீ தான் ஃபர்ஸ்ட். ஏய் ஜிஜிலிபா. யாருங்க நீங்க? வந்தோம். யாரா இருந்தா இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு நான் தான் புருஷன். அப்படின்னு யாரு? நாளைக்கு யாரும் அதை பத்தி நமக்கு தெரியாது. எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அதுதான். எனக்கும் அதான் கொடுத்தாங்க. எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்துருக்கா. என்னன்னு? இன்னைக்கு நைட்டு 10 மணிலேருந்து நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் சந்தான லட்சுமி உன் பொண்டாட்டி. எனக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி சொல்லித்தான் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க. என்ன சவுடாலு என்ன போட்டுன்னு வச்சுக்க. இந்த இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. சரி பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா நடந்துக்க. நானும் பார்க்கறேன் வந்து ஆளு சவுடால் பண்ணிட்டே இருக்கேன்னா நான் உங்கள்ட்ட பேசுறேனா? செஞ்சிருவேன். பொளந்துருவேன். பொளந்தா செஞ்சிர போறேன். அவ்வளவுதான், வேற முடியாது. நீ செஞ்சிருவேன் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அதை பொளந்துருவேன் செய்ய. ரைட், பொளந்தா செய்ய வேண்டியதானே. நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் அப்ப பொளந்தானே ஆகணும். நான் செஞ்சுக்கிறேன். கேரு பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா நடந்துக்க. ஏரியா ஒரு மாப்பிள்ளை நீங்களும் அடக்க ஒடுக்கமா நடந்துக்கங்க. ஏய் என்ன போய் அடக்க ஒடுக்கமா நடக்க சொல்ற? என்னையே நீங்க சொல்லுங்க. ஆம்பளை போய் ஆனஸ்டா பேசத்தான் செய்வான். பொம்பளை பிள்ளை ஆனஸ்டா பேசத்தான் செய்வா. பொம்பளை பிள்ளை அடங்கி ஒடுங்கி போ. ஆம்பளை பிள்ளை நீங்க அடங்கி ஒடுங்கி போங்க. ஏய் ஆள பிறந்தவன் ஆண்மகன். அடங்கி போறவதான் பொம்பளை பிள்ளை அப்படின்னு நீங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு? எல்லாத்துக்குமே பொம்பளைங்க தான். ஏய் சட்டமே அதான். யார் சொன்னா சட்டம்? ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் தான். அப்படி எல்லாம் இல்லையே. அங்க பொம்பளை பேசினா அட்டை தருத்துறான். ஆம்பளை பேசுறான்னா அது குஷ்டம். ஏய் ஆம்பளை பேசுறான்னா அது சரித்திரம் தருத்திரம். ஏய் பொம்பளை பேசினா தான் அட்டை தருத்துறான். ஏய் வாய் அடிக்காத, வாயை மூடு. நீ பொம்பளை பிள்ளை இப்படி பேசாத. முதல்ல இப்படி பேசுறீங்கன்னா வாயாடி சிரிக்குமாங்க உன்னைய. நீங்க இப்படி பேச வாயாடி சிரிக்கேம்பாங்க. ஏய் என்னைக்காவது ஆம்பளை போய் சிரிக்க சொல்லுவாங்கடா? நான் சொல்லுவேன். ஏய் நீ எல்லாம் இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். உன்னை வச்சு பழைக்க மாட்டாங்க. உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கையில வச்சு கொர 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 உரசி போடா உரசி. நான் மாமியா தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டு கொன்றுவேன். சூப்பர்ரா. கலியா குடும்ப குத்து விளக்க. நீ போற குடும்பம் புழு புழுதான் இருக்கு. அது உண்மைதான். அது உண்மைதானா? முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டை தாரு. பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா போன்னு சொல்றேன். அதை கேட்டு வாங்க போ. என்ன போ? சரி சரி ஒண்ணுல அன்பளிப்பு அன்பளிப்பு அன்பளிப்பு. அண்ணா இருக்கிறது 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். 1 ரூபாய் இல்லையாம், பரவாயில்லை என்று நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். சிங்க ஆண் சிங்க எப்படி எந்திரிச்சு வந்து சத்தியா போகையில கை காமிச்சு நீ உள்ள போய் பூரா எடுத்துக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். நாங்க 10,000 குட்டிச்சவரை தாண்டோமே. இது 10,000 குட்டிச்சவரை தாண்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. ஏ லூசு. ஓ நான் சொன்னது குட்டிச்சவருங்கிறது செவர் இல்ல. அப்புறம் அது மறைபொருளா சொல்றது. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? 1000 பொம்பளைட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். கருமம். நீ 10,000 குட்டிச்சவரை தாண்டு 10,000 பேட்ட போயின்றியா? நான் போக மாட்டேன். பைத்தியம். நான் 50 பேர் தான் வச்சிருக்கேன். பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ள. ஏன் சொன்னா? சொல்லு பாப்பா. கோடினா என்ன? நாடகம் வச்சல்ல தெரியணுமா? சொல்லி கொடு. ஏ லூசு. போட்டல்ல நீ போட்டல்ல. நான் உன்னை கேடு இருக்கேன். அந்தால எங்க இருக்கேன். கோடி ஒரு வெள்ளைன்னா கோடிங்கிறது புது துணி. அது எது வரைக்கும் புது துணி தெரியுமா? ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான். சரி. அப்புறம் அது பழைய துணி தான். பழைய துணி. குமரின்னு சொல்றது எது வரைக்கும் தெரியுமா? தொட்டு தொட்டு பேச ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும் தான். அப்புறம் உன்னை கழட்டு முடியாது முளை எழுப்பிடுவாங்க. நாங்க அப்படி இல்ல. 80 வயசுலயும் நரச்ச மேசை முறுக்கி விட்டு மணவரில் மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடிக்க கூறுகிறேன். என்னை பார்த்து
கல்யாணம் கட்டி வைக்கலன்னா நான் ஊர்ல தீ குளிப்பேன். ஏய் நான் சொல்லிட்டேன். உனக்கு என்னப்பா அந்த மனுஷன் ஆளை காலி விட பாக்குறியா நீ? பாவம் அவர் ஏதோ இப்போ முடியாம மனுஷன் அவர் கூட கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தேவை. ஒன்று தெரிஞ்சுக்க, அடங்கி போ, அது உனக்கு நல்லது. முடியாது. தரு நான் உன்னை கேட்குறேன். ஒன்று கேளுங்க. நீ தமிழ்நாட்டுக்கு பிள்ளைதானா? ஆமா ஆமா. உனக்கு கலாச்சாரம் தெரியுமா? பண்பாடு தெரியுமா? அப்படின்னா என்ன? விளங்கி போகும்டா விளங்கி. கலாச்சாரம்னா என்னன்னு கேட்குறாரு. நான் கேட்குற கேள்விக்கு போய் சொல்றியா? கேளுங்க சொல்றேன். வயசுக்கு வந்துட்டியா? அப்படின்னா வயசுக்கு வந்துட்டியான்னா அப்படின்னா வா அதனால என்னன்னு தெரியாதா? ஏங்க பச்சை பிள்ளைங்க பாவம். பெரிய மனுஷி ஆயிட்டியா இல்லையா? பெருசா தான் இருக்கே. ஏங்க அதை கேட்கல. அப்புறம் வயசுக்கு வந்தியா இல்லையா? வயசுக்குன்னா என்ன எப்படி வருவாங்க? ஐயோ ராமா நான் என்னடா செய்வேன் சரவணா. ஏங்க ஏன்டா அப்படி போட்டு கொள்றேன்? டேய் டேய் அதான் அப்படி சொல்லக்கூடாதுடா. இவா இப்போ கீழே விழுகிற. கீழே விழுகிறேன். மண்டை உடைஞ்சிருது. மண்டை உடைஞ்சிருது. என்ன வரும்? ரத்தம் வரும். அதேதான். அது மண்டை உடைஞ்சு வர்றது. இன்னும் எனக்கு மண்டை உடைஞ்சு வரலையே. அது மண்டை உடைஞ்சு வர்றது. சரி. இது வந்து புதுசா ஏதாச்சும் யோசிப்புமா? வேண்டாம் நான் வந்துட்டேன். அப்படி சொல்லு. வயசுக்கு வந்துட்டியா? வந்துட்டேன். சரி குச்சி கட்டினாங்களா? குடிசை உள்ள விட்டாங்களா? உள்ள விடலையே. குட்டை கட்டினாங்க உள்ள விட்டியாக்க மொட்டை மொட்டையா கேட்டா அந்த பிள்ளை எப்படி தான் பேமா? மொட்டை மொட்டையா கேம மசரலி போட்ட கேட்பாங்க. இல்லைன்னா சண்டை பூஜையா கேளுங்களேன். குடிசைக்குள்ள விட்டாங்களான்னு கேட்டேன். குடிசைக்குள்ள விட்டாங்க. ரைட் ஓகே. ஜாமான் போட்டாங்களா? ஹலோ என்ன கேட்டுக்க புரியுதா இல்லையாம்மா? சாமானா எந்த சாமான் சொல்லுவேன்? கொண்டாந்து மாமா டாய் மாமா கொண்டாந்து போகலாமா? சாமானா சீர் ஜானம்லாம் சீர் ஜாமான் இல்ல. அப்புறம் குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவாங்க. 3 சாமான் போடுவாங்களா? ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. இது ஏன் போடுறாங்க சொல்லுவாப்பா? ஏன் போடுறாங்க? அதைத்தான் உன்னை கேட்குறேன். ஏன் போடுறாங்க? நக்கல் பண்ணக்கூடாது. பொம்பளை பிள்ளை தானே உனக்கு போட்டிருப்பாங்கல்ல. எனக்கே அது சந்தேகம் தான் ரொம்ப நாளா. பொம்பளை பிள்ளை என்ன சந்தேகமா இருக்கா? புள்ள பத்திருக்க அதுக்கப்புறம் தெரியாம நடிக்கிறேன். இது ஏன் போடுறாங்க சொல்லுவாப்போ? ஏன் போறாங்க தெரியாம தான் கேக்குறேன். ஐயோ ஆண்டவா, அத கேட்டே எனக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு. தடிமாடு எனக்கா? வெக்கமா இல்ல உனக்குலாம்? புள்ள பெத்து வச்சிருக்க நீ எல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? உன் பிள்ளை தானது? முகரக்கட்டை பாரு, முகரக்கட்டை சிரிக்கிற என்ன? சரி இது எதுக்கு போடுறதுன்னா? எதுக்கு போடுவாங்க? பேய் பிசாசு ஆண்டாமேமா காத்து கருப்பு பேய் வராம இருக்கிறக்கா. வயசுக்கு வந்த பிள்ளை தான் பேய் தேடி தேடி பிடிக்குமாங்க. ஏன் எங்களெல்லாம் பிடிக்காதோ? லூசு பக்கி. அப்புறம் அது போடுறது அதுக்கல்ல. அப்புறம் தமிழன் பண்பாடை கொண்டு வந்து அதுல வச்சிருக்கான். என்னன்னு? உலக்க ஏன் போடுறதுன்னா, உலக்கையா நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். இப்ப தாண்டு அப்படிதான், அப்படி நின்றுக்க, அப்படி நின்றுக்க, அப்படி நின்றுக்க. இப்ப தாண்டிட்டியா? இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு அப்படின்னு நினைச்சுக்க மனசுல. அப்ப நீ குனிஞ்சு பார்க்கணும். குனிஞ்சு பாரு. அப்படி பார்க்கும்போது மனசுல நினைக்கணும், ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல் குத்தணும். அப்படி உலக்க பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. விளக்கமாறு போடுறானே. ஏன்? அதான் இம்பார்ட்டன்ட். அதில் ஏன் இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு போடுறது. அப்ப அந்த அருவா கற்கருவாயம் போடுறாங்க. இதையும் மீறி நீ கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம் நினைச்சா உன் புருஷன் உன்னைய கற்கருவால குறைன்னு அறுத்து போடுவாண்டியாய் அப்படின்னு காட்டத்தான் இந்த கற்கருவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்க, பக்குவமா புரிஞ்சு நடந்துக்க. சின்ன பிள்ளையா இருக்க உன்னை நானு என்ன அப்பா ரொம்ப பிகு பண்ற. என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. நல்லா வளர்த்தாங்க. தொடக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு வேஜாம இருந்தா சரி. அன்னைக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. சரி ஓகே, உன்னை சமாதானம் போறேன். சரி என்ன கூப்பிட்டு நீ வந்துட்ட? சரி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வியாபாரம் பாக்குறேன். தொழில் பண்றியா? தொழில். கம் ஆன் டெல் மீ, என்ன பிசினஸ் பாக்குற அப்படியே சொல்லு. சொல்லவா? ஓகே. ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இறந்த பால தோப்பு தாண்டா ஏறி நல்லா உழுப்பட்டு மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டு ஏறி நல்லா உழுப்பட்டு மாமா பழத்தை நல்லா பறிக்கட்டு
உருண்டை இருக்குமே, உள்ள கூட ஒரு கொட்டை இருக்குமே தானே? அது கொட்டையாவே தான் இருக்கு, பெருசாவும் ஆக மாட்டேங்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வாசல்ல கிளவி உட்காந்து கூறு கட்டி வைக்குமே தானே? அதேதான். காலை நீட்டி போட்டுக்கிட்டு நானும் எத்தனை வருஷம் பாக்குறேன், என் பலமும் பெருசா ஆகும்னு ஆக மாட்டேங்குது. என்ன மாதிரி ஆள்கிட்ட கொடுக்கணும், கொடுத்தா தான் டெவலப் பண்ணலாம். வேண்டாம். சும்மா ஒண்ணுமில்லாத போயிட்டா கொடுத்தா தான் அப்படித்தான் இருக்கேன். சரி ஹலோ அம்மா, எப்பேற்பட்ட ஆளுகிட்ட கொடுத்தாலும் அது பெருசாகாது. எவ்வளவு இது உலக்கு கணக்கா, புடி கணக்கா, இல்ல குத்து கணக்கா, இல்ல என்னது? உலக்கு கணக்குங்க. சரி, எவ்வளவு ஒரு உலக்கு எவ்வளவு? ஒரு உலக்கு சும்மா 2000 ரூபாய் தான் வேணும் உனக்கு. 2000 ரூபாய். ஏன் நீ அவரையே குறி வச்சு தாக்கிட்டு இருக்கேன்? அவர் தான் ஏஜெண்டா, என்னை போட்டாரா? அவர் தான் ஏஜெண்டா? அவர் தான் என்னை போட்டாராம். சரி சரி, போட்டது உனக்கு தெரியாதா? எனக்கே தெரியாது, வேற கண்ண முடி கிடந்து. சரி, ஒரு உலக்கு 2 ரூபாயா? 2000 ரூபாய். சரி, உலக்க 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்கன்னா பழத்தை எதில் அளந்து போடுவேன்? வாயில மென்ன துப்போம். என்னடா இழந்த வடையா வாங்க போறேன் நானு. எழுந்த பழம் விற்க வந்தாங்க அம்மா. ஏய், யார பத்தியா உங்க அம்மா? அம்மா அம்மா. எழுந்த பழம் விற்க வந்தா அம்மா. உன் பழத்தை தெரியாம சும்மா. கிளம்புல வைக்கவன் அம்மா, உன் பழத்தை தரிய சும்மா. எனக்கு ஒண்ணு வராது. அதானே இன்னும் கொஞ்சம் குனிங்க. ஐயோ எந்த மைக்கா மாறல. வளர்த்த நாய்மா. சந்தானம். சொல்லுங்க. சந்தானம், சொல்லுங்க. நான் உன்னை எப்படி கேட்கறேன்னு தெரியல. வாயால தான் கேட்க. ஹலோ, பொம்பளை பிள்ளை அதுவே தைரியமா பேசிட்டு இருக்க, ஆம்பளை வெக்கப்பட்டு நிற்கிறியா? அவ உதுத்து சிரிக்கி பேசாம ஹலோ. ஐயோ சாரி, இப்போ தான் தெரியாம வாய்க்க சொல்லி இப்படி கிட்ட வாங்க. ஏங்க, நான் உன்னை கேட்கவா? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா முடியுமா? ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஓப்பனா? சரி. இல்லை, நீங்கள் ஒன்று செய்யுங்க. கோவப்படுறீங்க, நீங்களே என்னை ஓப்பனா இது ஓகே. ஒரு வார்த்தை கேட்குறீங்க. இந்த டீல் ஓகே. கேட்கலையா? இல்ல நீங்களே கேளுங்க. ஓப்பனா? உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? இது சாரி சாரி, இப்படி தான் கேட்டுவிட்டு அப்புறம் இது மேரேஜ் ஆயிடுச்சான்னு. இன்னும் இல்லைங்க. அப்பன்னா இன்னும் டேமேஜ் ஆகலை அவருக்கு. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. என்ன சொல்றீங்க? வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, நான் தான் தள்ளி போட்டுகிட்டே வர்றேன். எதை? இப்போ என்ன அவசரம், கொஞ்ச நாள் போட்டோன்னு பார்க்குறேன். எதை தள்ளி போட்டுட்டு வரீங்க? நீ என்ன அவர் கம்பெனி கொடுத்துட்டே இருக்கிய, என்ன விஷயம்? நம்ம சகலை அவரு அரைச்சாது விரைக்கும் தெரியல. ஏங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெசமா? நெசமா. நீங்களும் ஆள் கிடைக்காம தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கு. அப்ப நீங்க நான் வேற ஆள் வச்சிருக்கேன், ஆளு ஒழுங்கா வந்துடுறேன். கேட்ட உடனே கேட்டுட்டீங்களேன்னு பார்த்தேன். ஹலோ, அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஆமா. அவரா? ஐ லவ் யூ. யூ டு லவ் மீ. ஓகே. உங்களை எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? நினைச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. எப்போ சொல்ற பாருங்க. குங்குமம், குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம்,
பொங்குது தன்னாலே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே பொக்கிரி ராஜா கோதுமை தாஜா பொக்கிரி ராஜா கோதுமை தாஜா கும்பலை கிட்ட ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே நீ மந்திரத்தாலே மாங்காயித்தானே பறிக்க என்னாலே மந்திரத்தாலே மாங்காயித்தானே பறிக்க என்னாலே சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா சித்திரப்பட்டு சேலையை கண்டு உனக்கு தெரியுமா பேசுறதெல்லாம் உனக்கு புரியுமா பிடிச்சு பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே பட்டும் தாவணி பட்டும் சலசல கையிலே நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னவ பண்ணுது என் மனங்கட்டு ஏக்கமும் பட்டு என்னவ பண்ணுது குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும் நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும் தாளமும் தட்டி மேளமும் கொட்டி தாலியை கட்டிக்கணும் குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே